இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? இப்போ ஆக்சுவலா ஒரு டைரக்டர் வந்து ஹீரோயினை சூஸ் பண்றாருன்னா ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இது 4 கதைன்றதுனால ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு கேட்குறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ. இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.